ஜூன் மாதம் 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். இப்போ 2026 ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ஆகி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு 12ஆம் இடத்துக்கு வந்து அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலாபலன்களை கொடுக்குது. இதுவரை 8ஆம் இடத்துல சனி இருந்து எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் அஷ்டம சனியை கொடுத்து கொண்டிருந்த அந்த குரு, அந்த சனி குருவின் பார்வை பெறுகிறார் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து. அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும், இதுவரை கொஞ்சம் மனம் சஞ்சலம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இளம் வயதிலாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினாக இருந்தாலும் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. ஸோ அது எப்படி வந்து நம்மளுடைய இந்த குரு பயிற்சினால நல்ல ஒரு அமைப்பு வருதுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் குருவின் பார்வை பெற்ற அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் சரியாகிற மாற, கொஞ்சம் தன்மை குறையிற மாற, வக்கரங்கள் குறையிற மாற, இன்டென்சிட்டி குறையிற மாற அமைப்பை கொடுக்குது. அது நல்ல ஒரு அமைப்பு. நம்ம வந்து இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள் போடாமல் உள்ளதவாறு பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் இந்த குரு பயிற்சி வந்து எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான அமைப்பு இல்லை. என்னடா 12ஆம் வீட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்க வேண்டாம். 12ஆம் வீட்டுக்கு போனாலும் 6ஆம் வீட்டுக்கு பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ கடன் மூலமாக, சில அதர் பீப்பிள்ஸ் ஃபண்டு மூலமாக சில பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கழுத்தில் கத்தி மாதிரி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வம்பு வழக்குகள் கொஞ்சம் குறையும், மன சஞ்சலங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு மாதத்தின் லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது 2வது 3வது வாரத்துக்கு மேலே செவ்வாய் 10க்கு போகிறார், சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார், புதன் 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அஸ்தம சனியினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு திடீர்னு சில விஷயங்கள் நமக்கு சிலது நடந்து விட்டது, பழைய பிரச்சனைகள் இப்படி வெடிச்சுடுமோன்னு நினைக்கிற விஷயத்தை கொஞ்சம் சரியாக போய் நம்ம நினைக்கிற அளவுக்கு மோசமாக தவறாக போகாமல் ஓரளவுக்கு தன்மையாக நடந்து விட்டதுங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக, செவ்வாய் பயிற்சியாக, சுக்கிர அமைப்பாக கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 இருக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, படிக்கிற மூலமாக அவங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகள், அவங்களுடைய என்னதான் அஷ்டம சனி நடந்திருந்தாலும் ஒரு இடம் மாற்றத்தை கொடுத்து அந்த டிஸ்கம்ஃபோர்ட் கொடுத்தும் சில பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மாதிரி அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், மீடியா துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வெற்றி கிடைக்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் இடம் மாற்றங்கள், ட்ராவலிங்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறையா ஒரு டர்ன் ஓவர் நடக்கக்கூடிய அமைப்புகள், கஷ்டமாக நிறையா பண்ணிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சில எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு வரவேண்டிய பணம் பேங்க்கில் ஒரு ஓடி அது மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் டக்குன்னு கிடச்சி சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டேன், ஃப்யூச்சரில் வந்து நான் அதை அடைச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு பாசிட்டிவான சில அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த அஷ்டம சனி தாக்கத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே அவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக குரு 12 வந்து அந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்த்து மறைமுகமாக சில பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற கிரகத்தின் சஞ்சாரமும் நமக்கு நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்குது. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கம் போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் சிம்மராசியில் பூர நட்சத்திரமா, மக நட்சத்திரமா, உத்திர நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கிறதெல்லாம் பார்த்து அந்த தசநாதன் புக்திநாதன் அந்த லக்னத்துக்கு எத்தகைய ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் ஜாதகத்தில் எப்படி திக்பலம் திருக்பலம் ஸ்தான பலத்தோட இருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து ஒருங்கிணைத்து இப்போ சொல்லக்கூடிய அந்த கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம்
சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அருமையான பலன்கள் நம்மளால் எடுக்க முடியும். கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாய்ஸஸ் எது நமக்கு கரெக்டாக வருது, எது நமக்கு கிளிக் ஆகும், எது நமக்கு கிளிக் ஆகாது, எது மாதிரி முடிவுகளை எடுத்துக்கலாம், எது மாதிரி முடிவுகளுக்கு போக வேண்டாம், நம்மளுடைய பிராப்தங்கள் நம்மளுடைய தோஷங்கள் எப்படி இருக்குது, நம்ம எந்த மாதிரி ஒரு கர்மாவில் நம்ம பிறந்திருக்கோம், நம்மளுடைய ஃபார்ச்சுனேட் பிளானட் என்ன, அந்த பிளானட் எது மாதிரி படிப்பு எது மாதிரி துறையில் நமக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும், எந்த நேரத்தில் நம்ம வேலை மாறலாம், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் லெவலில் நம்ம பிரித்து பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல தெளிவு வரும். அது மூலமாக வாழ்க்கையை நீங்கள் திட்டமிட்டு எதிர்நீச்சல் போடாமல் தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் பண்ணாமல் நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான செயல் திட்டங்களை செய்து அதுக்கு தகுந்த மாதிரி நேரங்க சமயங்களில் நம்ம செய்யும் பொழுது நல்லாவே வாழ்க்கையில் நம்மளுடைய சாய்ஸஸ் என்ன, நம்ம எது மாதிரி விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணுறோம், அந்த விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக கர்மாவில் காத்து கொண்டு இருக்கிறதா, நமக்கு அது நல்ல விஷயமாக முடிகிற மாதிரி அமைப்பு இருக்கா, எந்த நேரத்தில் நம்ம செய்யலாம், எது நமக்கு உகந்ததுங்கிறதுல நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி போனதையும் நம்ம ஒரு சிங்க்குக்கு எடுத்து அது பிரகாரம் ப்ரெசண்ட்டில் இப்போ எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்குங்கிறதையும் எடுத்து ஃப்யூச்சரில் எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம காட்டிருக்குது, எதை நம்ம குழப்பிக்க வேண்டாம், எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நம்மளோட கூகுள் மேப்பில் பார்த்து நம்மளுடைய லொக்கேஷன் என்ன, நம்மளோட ரூட் என்ன, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, டிராஃபிக் எப்படி இருக்குதுங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்து போகும்பொழுது நம்ம ஒன்றுமே கிளாரிட்டியோட ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷனோட போய் டெஸ்டினேஷனை அச்சீவ் பண்ணுறோமோ ரீச் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை டெஸ்டினேஷன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்த படிநிலைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் நமக்கு வருகிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்திருக்கிறது, எந்த முடிவுகளை எப்போ எடுக்கலாம். ஏன்னா நம்ம 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை. ஒரு தவறான முடிவுகளும் காஸ்ட்லியாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையிலையும் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள்லையும் ஒரு முடிவுகளும் கரெக்டாக எடுத்தாதான் வாழ்க்கையில் பின்விளைவுகள் இல்லாமல் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறனால இந்த பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அது இதுன்னு சொல்லாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி அமைஞ்சது, எந்த நேரத்தில் நல்லா இருந்தோம், எந்த நேரத்தில் நம்ம டெவலப் ஆகி வந்தோம், அதே மாதிரி இப்போ ஃப்யூச்சர்லேயும் இந்த தசையில் எப்படி காட்டுது அப்படிங்கிறத உங்களுக்கே ஒரு மிரர் மாற ஒரு கண்ணாடி போல உங்கள் வாழ்க்கையை நீங்களே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் குறைச்சி கிளாரிட்டி எடுத்து நீங்கள் செயல்படும் பொழுது நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பாமல் ஒரு தெளிவான வாழ்க்கையை உங்களாலையும் வாழ முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் மேம்படலாம் என்பதை சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.